ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பவன் கல்யாண் நடிப்பில் வெளிவந்திருக்க தே கால் ஹிம் ஓஜி இந்த மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தே கால் ஹிம் ஓஜி இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, மீராய் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்திருக்காங்க. அவங்க வந்து வால் பயிற்சி செய்யறவங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற யாங் அப்படிங்கிற சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா, அந்த யாங்குங்கிற குரூப் பாத்தீங்கன்னா அந்த மீராய்ங்கிற குரூப்ல இருக்கிற 99 வீரர்களை வந்து கொண்டுறாங்க. அந்த குருவையும் கொண்டுறாங்க. அதுல இருந்து தப்பிச்சு போற ஒரே ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா அந்த ஓஜி. இந்த ஓஜி பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் கூட போட்ல போயிட்டு இருக்காரு. அப்ப போயிட்டு இருக்கும்போது மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பிரகாஷ் ராஜ் கொண்டு போற மொத்த சொத்தையுமே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு. அதை பார்த்த இவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவருக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மொத்த வித்தைகளையும் கத்து வச்சிருக்காரு. அதாவது வால் பயிற்சி, சண்டை பயிற்சி எல்லாமே இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பயிற்சி பெற்றவர் தான் வந்து பவன் கல்யாண். இவர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, பாம்பேக்கு வந்துடுறாரு பிரகாஷ் ராஜ் சார் கூட. அங்க வந்து அவர் கூட சேர்ந்து ஹார்பர் அமைக்கிறதுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாரு. அதாவது அந்த ஹார்பருக்கு யாரெல்லாம் எதிர்ப்பா இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து அழிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல இவர் எதனாலயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சாரை விட்டு வெளியில போயிடுறாரு. ஆனா அந்த ஓப்பனிங் சீன்லயே வந்து பிரகாஷ் ராஜோட பையனை வந்து கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டில் இருக்கிற அந்த ஒரு கண்டெய்னர் ஒன்று வந்திருக்கு. அந்த கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா வெடிமருந்து நிறைய இருக்கு. அதை கொண்டு போய் பிரகாஷ் ராஜ் சார் எங்க ஒளி வச்சிடறாரு. அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த ஹார்பர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் பிணக்கைதியா கொண்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் நம்ம பவன் கல்யாண் சாரை பார்க்க போயிருக்காரு. அங்க வந்து ஒரு சில விபரீதங்கள் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து பவன் கல்யாண் இங்க வந்தாரா, இந்த மக்களை எல்லாம் காப்பாத்தினாரா அப்படிங்கறதா படத்தோட மீதி கதை. இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க கமர்ஷியலா எடுக்கப்பட்ட படங்க. இதுல லாஜிக் இது எதுவுமே கிடையாது. நீங்க லாஜிக் எல்லாம் தூக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா படத்துல ஆரம்பத்துல இருந்தே வில்லன்கள் வந்து மாசா இறங்கிட்டே இருக்காங்க. வில்லன்கள் வந்து படிப்படியா ஒவ்வொரு வில்லனா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வில்லன்களா அறிமுகப்படுத்திட்டு அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன் எல்லாம் வந்து ரொம்பவே டாப் நாச்சா இருந்துச்சு. அதாவது நான் இது நாள் வரைக்கும் பவன் கல்யாண் படம் எதுவுமே பார்த்தது இல்லை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். எனக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு பியூர் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இந்த படம் வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் வரைக்குமே நமக்கு சீட் நுனியில வந்து போடுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அதாவது சூடு வச்சா எப்படி இருக்கும், சீட்ல சூடு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து படம் வந்து ஒரு பியூர் கமர்ஷியல் பிலிமா வந்திருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்துல பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாணோட ஆக்டிங், அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அற்புதமா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தம்மன் மியூசிக், அதாவது நம்ம ஊர்ல எப்படி அனிருத்தோ அதே மாதிரி தெலுங்குல பாத்தீங்கன்னா நம்ம தம்மன் தான் வேற லெவல்ல மியூசிக் பிரிச்சு மேய்ச்சிட்டாரு. அதாவது பவன் கல்யாண் வர்ற ஒவ்வொரு சீன்லயும் பாத்தீங்கன்னா பிஜிஎம் இறக்கி தாக்குன்னு தாக்கி விட்டாரு. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப பழைய கதையா இருந்தா கூட அதை வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜா கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்லா கமர்ஷியலா கொடுக்கும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிரும். நம்ம வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து அதிகமா வந்து தமிழ்ல எடுத்தா பார்க்க மாட்டோம். ஏன்னா இந்த ஹீரோ வந்து நமக்கு யாரு என்னன்னு தெரியாது. அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து முதல்ல பாக்குற பவன் கல்யாண் மூவியே இதுதான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து இது ஏதோ ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தங்காட்டில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா லாஜிக்கே இருக்காது. எதுக்கோ வர்றாங்க எதுக்கோ வெட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கதையா வந்து பார்க்கும்போது பழைய கதையா இருந்துச்சு. ரொம்ப பழைய கதையா மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் எங்க பார்த்து பழகின மாதிரி கதை. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பழைய படங்கள்ல நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்லா மற்றபடி பாத்தீங்கன்னா படம் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி லவ் போர்ஷன் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அது பெருசா காட்டாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் எடுத்திருந்தாங்கன்னா கூட படம் கொஞ்சம் போரா போற மாதிரி இருந்திருக்கும். அது போக பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நல்ல ஒரு தியேட்டர்ல பார்த்துட்டோம்னா பியூர் பிளாஸ்டா இருந்திருக்கும். வேற லெவல். அதாவது அந்த இன்டர்வல் பிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் எடுத்திருந்தானுங்க. அந்த வில்லன்களை வந்து அப்படியே ஒவ்வொரு வில்லனா அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த சூடு வந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு. படத்துல பாத்தீங்கன்னா அந்த சூடு வந்து வைக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஓ இப்ப வில்ல வர்றான் அவனை எப்படி நம்ம ஹீரோக்கு டேக்கிள் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த கிரியேட் பண்றது வந்து ஒரு நமக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா படம் நமக்கு பிடிச்சிடும். இது கொஞ்சம் நமக்கு கனெக்ட் ஆகலைன்னா படம் வந்து நமக்கு டவுனா போயிடும். இது வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படம் பார்க்கும்போது நீங்க நல்ல ஹோம் தியேட்டர் அல்லது நல்ல ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நீங்க படம் பாத்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. படம் ஒன் டைம் வாட்சபிள். இந்த மூவிக்கு பாத்தீங்கன்னா என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 7 கொடுப்பேங்க. அதாவது நீங்க வீட்டுல சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்குது அப்படிங்கும் போது இந்த படத்தை போட்டு பாருங்க. நல்லாவே இருக்கும். ஒரு 2.5 மணி நேரம் படம் நல்லாவே டைம் பாஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.